நமஸ்தே, வெல்கம் டு நிஃபியோஸ் ஆன்லைன் ஹிந்தி. நம்ம இந்த வீடியோவில் ஜிஆராம் அப்படின்ற டிப்பனி தான் பார்க்க போகிறோம். ஜிஆராம் யார்? ஸோ டிப்பனிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜிஆராம் யார், யாரோட பையன், எத்தனாவது பையன் தெரிஞ்சு எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஓகே, வெரி குட். கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இது வந்து பேஜ் நம்பர் 154 இருக்குது சரவணா கைடில். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம இப்போ டிப்பனி பார்க்கலாம். मुंशी प्रेमचंद जी हिंदी उपन्यासों का सम्राट माने जाते हैं. ஸோ मुंशी प्रेमचंद जी வந்து ஹிந்தி நாவல்ஸுடைய கிங்காக சொல்கிறாங்க. நிர்மலா உன்கா ஹி லிகா அனுப்பும் உபன்யாஸ் ஹே. நிர்மலா அப்படின்றது அவரால் எழுதப்பட்ட ஒரு அன்கம்பேரபிள் நாவல். ஜிஆராம் கா பாத்திர இசி உபன்யாஸ் கா பாத்திர ஹே. ஸோ ஜிஆராம் உடைய கேரக்டர் வந்து இந்த நாவலில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி கேரக்டர்ஸ். ஜிஆராம் முன்ஷி தோத்தாராம் கா தூசரா பேட்டா ஹே. ஸோ இங்கே ஃபஸ்ட் லைன்லேயே கொடுத்துருக்காங்க. ஜிஆராம் யார்? முன்ஷி தோத்தாராமுடைய ரெண்டாவது பையன். தோத்தாராமுக்கு எத்தனை பசங்க? 3 பசங்க. ஃபஸ்ட்டு யார்? மன்சாராம். செகண்டு சூப்பர் ஜிஆராம். தேர்டு சிஆராம். ஓகே, वह 12 वर्षा का लड़का है. 12 वर्षा அப்படின்னா 12 years old. ஆரம்ப में वह निर्मला को पसंद नहीं करता. இனிஷியலாக ஆரம்பத்தில் வந்து அவனுக்கு நிர்மலாவை பிடிக்காது. லேக்கின் பாத்மே, ஆனால் அப்புறமா பாத்மே அப்படின்னா ஆஃப்டர்வர்ட்ஸ் சமஜ் ஜாத்தா ஹேனா ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் நிர்மலா அச்சி ஹே. நிர்மலா நல்லவங்க அப்படின்றவன் புரிஞ்சிக்கிறான். மன்சாராம் ஸ்கூல் கே ஹாஸ்டல் மே ரஹ்னே சலா ஜாத்தா ஹே. மன்சாராம் வந்து ஸ்கூலோட ஹாஸ்டலில் தங்குறதுக்காக போயிடுறான். இவன் ஏன் ஸ்கூலோட ஹாஸ்டலுக்கு போகிறான் அப்படின்றது நீங்கள் மன்சாராம் சரித்திர சித்திரன் பார்த்தீங்கன்னா அதில் டீட்டெயிலாக இருக்கும். தப் ஜிஆராம் அப்னே பையா சே அக்சர் மில்தா ஹே. அவன் ஹாஸ்டல் போன பிறகு ஜிஆராம் என்ன பண்ணுவான்னா அடிக்கடி போயிட்டு தன்னோட பையா அப்படின்னா அண்ணனை போய் அப்பப்போ பார்த்துட்டு வருவான். அவர் உஸ்கா பியார் பார்க்கர் பிரசன்ன ஹோத்தா ஹே. ஸோ அவனோட அண்ணா கூட போய் பேசும்போது நல்லா இருக்கும்ல, ஸோ ஹாப்பியாக இருக்கான். மன்சாராம்கோ வஹி கர் கி பாத்தே பத்தாத்தா ஹே. மன்சாராம் கிட்ட வந்து இந்த ஜிஆராம் சொல்லுவான், வீட்டில் என்னென்ன நடக்குது, யார் யார் எப்படி இருக்காங்க அப்படின்லாம் வந்து ஜிஆராம் வந்து மன்சாராம் கிட்ட சொல்லுவான். ஸோ இதோட கண்டினியூவேஷன் பாருங்கள். ओके, एक दिन कहता है कि माँ ने 2 दिन से नहीं खाया है. அந்த மாதிரி ஒரு தினமும் வந்து அப்பப்போ ஹாஸ்டலுக்கு போகிறான்ல மன்சாராமை பார்க்க, அந்த மாதிரி போய் பார்க்கும்பொழுது ஒரு நாள் வந்து ஜிஆராம் சொல்லுவான் அண்ணா கிட்ட, அம்மா வந்து ஒழுங்காக சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் கடைசி 2 நாளுக்கு அவங்க ஒழுங்காகவே சாப்பிடலன்னு சொல்லுவான். யார் சொல்கிறா? ஜிஆராம். யார்கிட்ட? மன்சாராம் கிட்ட. तुम घर आओ तभी वह खाएगी. நீங்கள் வீட்டுக்கு வாங்க அப்போ தான் அம்மா சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவான். ஜிஆராம் अपने भैया को जितना चाहता है उतना ही निर्मला को भी चाहता है. ஜிஆராம் अपने भैया को, அதாவது ஜிஆராம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ தன்னோட அண்ணனை நேசிக்கிறானோ அந்த அளவுக்கு, உத்னாஹி அப்படின்னா அந்த அளவுக்கு நிர்மலாவையும் ரொம்ப நேசிப்பான். மன்சாராம் கி மிருத்யு ஹோ ஜாத்தி ஹே. மன்சாராம் வந்து ஆனால் கடைசியாக இறந்து போயிடுவார். மன்சாராம் அப்படின்றது தோத்தாராமோட ஃபஸ்ட்டு பையன். மன்சாராம் வந்து ஏன் இறந்து போனா அப்படின்றது நீங்கள் மன்சாராம் சரித்திர சித்திரன் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக புரியும். கால் சக்கர கூம்தா ஹே. ஸோ அப்படியே டைம் வந்து பாஸ் ஆகுது. அவு ஜிஆராம் பகுத் குச் சமஜ்னே லக்தா ஹே. இப்போ வந்து ஜிஆராமுக்கு நிறைய விஷயம் வந்து தெரிய வந்துடுது. अपने पिता से कहता है कि आपने ही बड़े भाई மன்சாராம் को मार डाला है. ஸோ ஜிஆராம் என்ன சொல்கிறான்னா தன்னுடைய அப்பா தோத்தாராம் கிட்ட சொல்கிறான், உங்களால் தான் என்னோடய அண்ணன் வந்து இறந்து போயிட்டான், உங்களால் தான் வந்து இறந்து போயிட்டான்னு சொல்கிறான். அக்சர் பாப் பேட்டேக்கு பீச் மே ஜகடா ஹோ ஜாத்தா ஹே. அக்சர் அப்படின்னா அடிக்கடி பையனுக்கும் அப்பாவுக்கும், அதாவது அப்பாவுக்கும் பையனுக்கும் நடுவில் ஃபைட். ஜகடா அப்படின்னா பேச்சுவார்த்தை, வாக்குவாதம், சண்டை வர்றது, இந்த மாதிரி அப்பப்போ நடந்துக்கிட்டே இருக்குது. ஜிஆராம் குச் பத்மாஷோ கே சாத் தோஸ்தி கர் லேத்தா ஹே. கொஞ்சம் நாளாக ஜிஆராம் வந்து இந்த கொஞ்சம் கெட்ட பசங்க கூட சேர ஆரம்பிச்சிடுறான். பத்மாஷும் அப்படின்னா கொஞ்சம் பேட் பாய்ஸ், அவங்க கூட சேர ஆரம்பிச்சிடுறான். கிசி கி பாத் நஹி மான்தா. யாரோட பேச்சும் கேட்குறதே இல்லை. இத்தனை மே நிர்மலா ஏக் கன்யாக்கோ ஜன்ம தேத்தி ஹே. ஸோ அப்படியே டைம் போயிட்டே இருக்கு இல்லையா. நிர்மலா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கேர்ள் பேபி வந்து பெற்றெடுக்கிறாங்க. ஜிஆராம் உஸ் பச்சிக்கோ அப்படி பஹன் நஹி மான்தா. ஆனால் ஜிஆராமுக்கு வந்து அந்த பாப்பாவை தன்னோட தங்கச்சியாகவே அவன் நினைக்கவே மாட்டான். उसके लिए मिठाई लाने के लिए बाजार नहीं जाता. அந்த தங்கச்சி பாப்பாக்காக சாக்லேட் வாங்குறதுக்கு கூட பாசார் மார்க்கெட்டுக்கு போக மாட்டான். ஸ்வன்யா தோத்தாராம் மிட்டாய் லேத்தா ஹே. தோத்தாராம் தான் வந்து ஸ்வன்யா அப்படின்னா ஹிம்செல்ஃப். ஸோ தோத்தாராமே தான் போயிட்டு மிட்டாயெல்லாம் வாங்கிட்டு வருவார்.
रुक्मणी मिठाइयाँ जियाराम और सियाराम को देती है. ருக்மிணின்றது யாரு? ருக்மிணி வந்து தோத்தாராமுடைய தங்கச்சி. அவள் தான் வந்து ஜியாராம் சியாராமுக்கு இந்த மிட்டாயெல்லாம் கொடுப்பா. ஜியாராம் மிட்டாய் நெய் காத்தா அவர் சியா கோபி காணே நெய் தேத்தா. ஜியாராமும் மிட்டாய் சாப்பிட மாட்டான், சியாராமையும் சாப்பிட விட மாட்டான். ஆத்மாபிமானி ஹே. ஆத்மாபிமானினா ரொம்ப சுயமரியாதையை எதிர்பார்க்குற ஒரு பையனாக இருப்பான். யார்? ஜியாராம். ஏக் தின் ஜியாராம் நிர்மலா கே கஹ்னே சுராத்தா ஹே. இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டே இருக்கு. ஒரு நாள் என்ன ஆயிடுதுன்னா, ஜியாராம் என்ன பண்ணிடுவான்னா, நிர்மலாவுடைய கஹ்னேனா நகைகள், நிர்மலாவோட நகைகளை வந்து திருடிடுவான். புலிஸ் பத்தா லகாத்தி ஹே கி ஜியாராம் ஹி சோர் ஹே. போலீஸ்க்கு தெரிஞ்சு போயிடுது ஜியாராம் தான் அந்த திருடன் அப்படின்னு சொல்லிட்டு. உஸ்கா பத்னாம் ஹோ ஜாத்தா ஹே. அவனோட பேர் ரொம்ப கெட்ட பேர் ஆயிடுது. இஸ் பர் ஆத்மஹத்யா கர் லேத்தா ஹே. ஸோ இந்த மாதிரி ஆயிடுச்சு, தனக்கு ரொம்ப கெட்ட பேர் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த ஜியாராம் என்ன பண்ணுவான்? சூசைட் பண்ணிப்பான். ஜியாராம் சுஷீல் லடுக்கா ஹே. ஜியாராம் வந்து கொஞ்சம் நல்ல ஆக்டிவான பையன்தான், அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஜியாராம் சுஷீல் லடுக்கா ஹே. पिता के कर्कश व्यवहारों के कारण बदमाश बन जाता है. पिता के कर्कश, தந்தையுடைய கர்கஷ் அப்படின்னா ரொம்ப கடுமையான இந்த விவகாரம்னா கடுமையான அந்த பேச்சுவார்த்தை, கடுமையாக நடந்துக்கிறது, ஒரு பாசமாக இல்லாமல் ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்கிறது, பசங்கக்கிட்ட ரொம்ப கடுன்னு பேசுறது, ரொம்ப கடுமையாக இருக்க அந்த அந்த பிஹேவியர்னால தான் ஜியாராம் வந்து இந்த கெட்ட பசங்க கூடலாம் சேர ஆரம்பித்தான். ஆக்கிர் சோர் பன்கர் பிரான் சோட் தேதா ஹே. கடைசியாக ஒரு திருடனா மாதிரி இறந்தே போயிடுறான். ஜியாராம் ஹமாரி தயாக்கா பாத்திர ஹே. ஸோ ஜியாராம் வந்து ஒரு கருணையுள்ள ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜியாராம் அப்படின்றது யாருன்னு ஃபஸ்ட்டு தெரியணும். ஜியாராம் பற்றி நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணணும். ரொம்ப ரொம்ப ஈஸி. கிட்டத்தட்ட ஜியாராம் சியாராம் கொஞ்சம் சிமிலராக இருக்கும், கேரக்டர்ஸ்லாம் கொஞ்சம் டிஃபர் ஆகும். உங்களுக்கு தெரிய வேண்டியது தோத்தாராமுடைய 3 பசங்க. ஃபஸ்ட்டு யார்? மன்சாராம், 2வது ஜியாராம், 3rd சியாராம். ஓகே, உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக 2 to 3 டைம்ஸ் படித்து பாருங்கள். ரிப்பீட்டடாக நீங்கள் படிக்கும்பொழுது தான் டிப்பனி, அப்புறம் சாராம்ச, சரித்திர சித்திரன் எல்லாமே எந்த பாட்டுனாலும் சரி நீங்கள் ரிப்பீட்டடாக படித்தா மட்டும்தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எழுதி பாருங்கள். டவுட் இருந்தால் நிச்சயமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தன்யவாத்.